அருமையான தெய்வ மனிதரை குடும்பத்தையும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் நன்றி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தை ஆண்டவர் காண செய்து இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ ஜனவரியை கண்ட எத்தனையோ பலசாலிகள், உன்னதர்கள், படித்தவர்கள், ஞானிகள் இன்றைக்கு நம்மோடு பழகினவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நம்மை பாதுகாத்து டிசம்பர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஆமென். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே பலத்த காரியங்களை நம் நடுவிலே அவர் செய்ய போகிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த நாளிலே சற்று நேரம் தியானிப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாமீரின் திறவுகள் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவை கொஞ்சம் தரவிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அது ஒருவரும் அது பூட்ட மாட்டான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எங்களை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு நிமிடம் எங்கள் வாய்களை திறந்து நாம் எங்களை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வருவதாக. ஆமை தேவனுடைய வார்த்தையை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், தேச ஆதிபதி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அபிஷேகம் பெற்ற ஒரு நிமிடம் அங்கே வாசலில் துதிக்கிறவர்கள் அங்கே வாசலில் துதிக்கலாம். இந்த இரவு கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக, ஒவ்வொரு வாலிபர்களை மூடுவதாக, தேசத்தை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமை பாராத சபை கவராதரான ஆகா நகரகரமான ஒரு சமாதான அபிஷேகத்தோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்தவர்கள் உயிரிழமா என்று கீர்த்தனை செய்யாதீங்க. எசேக்கியேல் கீர்த்தனை கேட்டவர் அதை கீர்த்தனை சொன்னார். அதை கற்றாலே நீ அதை அறிவீர். இந்நேரம் உருக்கமான நிலைமைகளை, நம்பிக்கையற்ற நிலைமைகளை, நம்பிக்கையற்ற குடும்பங்களை தேவன் நம்பிக்கை திருடப்படுகிறார். சபா காதராமனாதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆமை சத்துரு பல தடவை ஆமை சோதரம் துரத்தனங்கள் எழுப்பினபோது, அதிகாரங்கள் எழுப்பினபோது, மனுஷ கையெழுத்தில் எழுப்பினபோது அவைகள் மேற்கொள்ளாதபடி அது வெற்றிடத்தை கோலமாக்கி அது சிலுவையை வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த முதல் நாள் கூலியிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு இறங்குவதாக, ஒவ்வொரு இறங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவே நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, ஜீவன்கள் மாறுவதாக, அசுத்த ஆவிகள் இறங்குவதாக, நன்மையை செயல்படுவதாக. தேவனுடைய மகிமை இந்த ராத்திரி இறங்குவதாக. அந்த கருத்துக்காக நன்றி அல்லா. ஆண்டவரே, சாமுவேல் சொல்லிட்டார், நீ பேசு, அடியை கேட்கிற வண்ணமா இந்த இரவு வார்த்தைக்கு நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் பேசுகிறாங்க.
இந்த சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட அதே வசனத்தை பரிசுத்த ஆவியானவராக இந்நிரவு பேசுகிறார். நீதி வெளிப்படும் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல ஆண்டவரே, ஞானமும் அல்ல, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தைகள் என் அருணாதர் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு திருவிழம் பற்றுகிறார். கரங்கள் நாங்கள் தருகிறோம். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகட்டும், பெரிய ஒரு அறுவடை உருவாகட்டும், ஒரு எழுப்புதல் உருவாகட்டும். சபை ஒரு மனவாட்டி சபையாய் மாறுவதாக இயேசு வருவார். அந்த சபை ஆண்டவராக இயேசுவை சந்திக்கிற ஒரு மனவாட்டி சபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தம் நல்ல சிரித்த முகத்தோடு ஹல்லேலூயா. நல்ல புன்னகையோடு ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் கர்த்தர் உங்களோடு அவர் பேசப் போகிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து கேட்டோம். அதை ஒரு தடவை நான் வாசிக்கின்றேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்பதாக கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. அருமையான கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரங்கள் அடங்கி இருக்கின்றன. அது 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 7 சபைகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த 7 சபைகளுக்கும் அப்போஸ்தலனாகிய அன்றிசீசனாகிய யோவானை கொண்டு பத்மோ தீவிலே ஆண்டவர் வெளிப்பாடுகளை அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த 7 சபைகள் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளை பார்க்கின்றோம். எபேசு சபையை பார்க்கின்றோம், சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சரதை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கா சபை. இந்த 7 சபைகளை நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த 7 சபைகளிலே ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய அன்றிசீசனாகிய யோவானை கொடுத்த வெளிப்பாடுகளை 7 சபைகளுக்கு ஆண்டவர் திருவளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே எபேசு சபைக்கு ஆண்டவர் எப்படி அவர் வெளிப்படுகிறார்? பைபிள் சொல்லுகிறது, 7 நட்சத்திரங்களையும் வலது கையில் ஏந்திக் கொண்டு 7 பொற்குத்து விளக்கு நடுகளை உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்பதாக வாசிக்கின்றோம். தியத்திரா சபைக்கு சிமர்னா சபைக்கு அவர் எப்படி வெளிப்படுகிறார்? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறோம் மாணவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுகிறார். அவை ஸ்தோத்திரம். அவை பெருமை சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார்? இருவரும் கருக்குள்ள பட்டைய உடையவர் சொல்லுகிறதாவது என்பதாக அவர் வெளிப்படுகிறார். தியத்திரா சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்? பைபிள் சொல்லுகிறது, அக்கினி ஜோதிக்கின்ற கண்கள் உடையதும் பிரகாசமான பெண்களை போன்ற பாதங்கள் உடைய தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுகிறார். அவர் சர்தை சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார்? தேவனுடைய 7 ஆவிகள் உடையவர், 7 நட்சத்திரம் உடையவர் சொல்லுகிறதாவது என்று வெளிப்படுகிறார். பிலதெல்பியா சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார்? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்பதாக அவர் வெளிப்படுகிறார். லவோதிக்கா சபைக்கு எப்படி வெளிப்படுகிறார்? அவர் மெய்யான சாட்சி, சத்திய சாட்சி என்று அவர் வெளிப்படுகிறார். ஆகவே 7 சபைகளுக்கு 7 வெளிப்பாடுகளை கர்த்தர் பகிர்ந்து விடுகிறார். இந்த முதல் நாள் கூடுகையிலே இந்த அருமையான சபைக்கு தாவீதின் திறவுகோல் ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிற தாவீதின் திறவுகோல் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் தன் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் பகிர்ந்து விடுக போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிறதான தாவீதின் திறவுகோல், ஆமென். பைபிள் சொல்கிறது, ஆமென், தாவீதின் திறவுகோல்
திறவுகோல் உள்ள சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்க ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், ஒருவர் பூட்டக்கூடாதபடி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே தாவீதின் திறவுகோல் இந்த சபைக்கு இருக்குமானால் கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தர் உள்ள பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு எதிர்காலத்துக்காய் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவன் சாத்தான் அடைத்த வாசல்கள் இன்று உனக்காய் ஆண்டவர் திறக்க போகிறார். மனிதன் அடைத்த வாசல்கள் உனக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். மந்திரவாதி அடைத்த வாசல்கள், பிசாசு அடைத்த வாசல்கள் கர்த்தர் உனக்காய் இன்று இரவு ஆண்டவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம் வாசல் அடைக்கப்பட்டது போல சூழல் தோன்றுகிறது. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதாயிற்று. நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த இரவு கர்த்தர் பிள்ளைகள் சபையை பார்த்து சொல்கிறார், உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை கர்த்தர் திறந்தாரானால் அது ஒருவனால் கூட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நான் எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பாதையை திறந்தால் அது உங்களுக்குரியது. ஆமென். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு பாதையை திறந்தால் அது உங்களுக்குரியது. ஆமென். சபைக்காக ஒரு பாதையை திறந்தால் அது உங்களுக்குரியது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் மோசேயை எழுப்பி 10 வாதைகளை அனுப்பி ஓங்கிய முயற்சினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் கர்த்தர் விடுவித்து செங்கடலுக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். செங்கடலுக்கு தடையாக இருந்தது. ஆனால் இந்த வழி யாதృచ్ఛிகமாய் ஆண்டவர் தந்ததல்ல. இது எப்போது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார் என்றால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே உன்னுடைய ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தங்களுடைய இல்லாத தேசத்தில் உன் சந்ததியார் 400 ஆண்டுகள் அடிமையாவார் என்று கர்த்தர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு செல்கிறது வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அன்னைக்கே ஆண்டவர் வழியை மேப்பு போட்டு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவன் ஏற்ற நாள் வந்தபோது செங்கடலுக்கு நடுவே இஸ்ரவேல் இருக்கிறார்கள். 2 பக்கம் செங்குத்தான மலை, பின்னால பார்வோன் சேனை. இப்போது ஆண்டவர் 30 லட்சம் ஜனங்களுக்காக 1.5 கிலோமீட்டர் பாதையை தேவ ஜனங்களுக்காகவே ஆண்டவர் திறக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே ஆண்டவர் திறக்கிறார். கானானுக்கு போவதற்காகவே திறக்கிறார். இது எகிப்தியருக்குரியது அல்ல, அது தேவ பிள்ளைகளுக்குரியது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பத்திரமாக அவர்களை அக்கிரமிப்படுத்தினார். அந்த வழியிலே வந்தவர்களை கர்த்தர் அதே செங்கடல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. ஏனென்றால் கர்த்தர் ஒரு பாதையை திறந்தால் அது தேவ பிள்ளைகளுக்குரியது. அந்த பாதையை பிசாசு மனிதன் கிராஸ் பண்ணினால் அந்த பாதை அவர்கள் அழிவு. அதே பாதை தேவ ஜனங்களுக்கு அரணாய் கர்த்தர் மாற்றுகிறார், பாதுகாப்பாய் மாற்றுகிறார், அவர் ஆளும் கோட்டையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற 4 வித தாவீதின் திறவுகளை பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 2026ஆம் ஆண்டு காண்பிக்க போகிறோம். ஆகவே எங்கெல்லாம் உங்க கையில தாவீதின் திறவுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ இந்த ஊழியத்துக்காக பயன்படுத்த போகிறோம், கர்த்தருக்காய் பயன்படுத்த போகிறோம், தேவ திட்டத்துக்காக நாம் பயன்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? தெளிவா புரிகிறதா சிஸ்டர் பிரதர்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வாசிக்கும் போது தாவீதின் திறவுகள் உடையவர் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் தேவ சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 4 வித தாவீதின் திறவுகள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது
வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோல்வி நான் வைப்பேன். ஒருவன் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவன் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான் என்று வாசிக்கிறோம். இந்த ஏசாயா 22ஆம் அதிகாரம் 15 முதல் கீழே உள்ள வசனங்களை வீட்டில் சென்று நீங்கள் வாசிக்க வேண்டும். அதிலே சில ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. அது ஏசாயா 22ஆம் அதிகாரம் 15 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது 2 மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். ஒருவருடைய பேர் செப்பினா என்கிற ஒரு மனிதன், இன்னொரு மனிதன் எலியாக்கீம் என்கிற ஒரு மனிதன். இவர் யாருன்னு கேட்டா, எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் பொக்கிஷ சாலையில் அதிபதியாக இருந்த ஒரு மனிதன் தான் செப்பினா என்கிற ஒரு மனிதன். ஒரு அமைச்சருக்கு சரியாக கவனிக்கணும். இங்குதான் செய்தியுடைய ஆழங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, செப்பினா ஒரு பெரிய ஒரு அதிபதி. எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்திலே அவன் ஒரு பொக்கிஷ சாலை அதிபதியாக இருந்த ஒரு மனிதன் தான் செப்பினா. கர்த்தர் இவனை பார்க்கின்றார். இவனை பார்க்கின்ற பொழுது இவன் உண்மை இல்லாதபடினாலே அவருடைய வஸ்திரத்தை கழற்றி ஒரு சாதாரண ஒரு எலியாக்கீம் ஆண்டவருக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவை செப்பினா அணிந்திருந்த வாட்கச்சையை கழட்டி அதை எலியாக்கி கொடுத்து அந்த ஸ்தானத்தை அவர் மேல கர்த்தர் உயர்த்தி வைத்து அவர் மேல ஒரு தாவீதின் திறவுகோல்களை எலியாக்கிற மனிதர்கள் வைத்தார். பைபிள் சொல்லுகிறது, அவன் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவன் ஆண்டவர் எலியாக்கீமை உயர்த்த காரணம் என்ன? ஆண்டவர் பார்க்கிறார், உண்மை உள்ளவரை கர்த்தர் உயர்த்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ சபையில் ஆராதிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவருக்காக வாழலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் உண்மை உள்ளவரை எதிர்பார்க்கிறார், உண்மையான மனிதனை எதிர்பார்க்கிறார். ஆராதனை உண்மையாயிருந்தால், கர்த்தர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையாயிருந்தால், கர்த்தர் எலியாக்கீமை தேவன் உயர்த்துகிறது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், சபையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையை பார்க்க முடியாது, சபையில விசுவாசிக்கிற உண்மையை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கடனுக்காக கர்த்தரை ஆராதிக்கிற காலகட்டம் தான் இன்றைக்கு. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது. உண்மையானவர்களை கர்த்தர் சேர்க்க வருகிறார், பரிசுத்தமானவர்களை கர்த்தர் சேர்க்க வருகிறார், மனமாற்றி சபையை கர்த்தர் சேர்க்க வருகிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் நீதிமொழிகளை வசனம் வாசிக்கும் போது அவன் உண்மை உள்ளவனை பரிபூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள குடும்பத்தை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நீ உண்மையாய் இருக்கிறாயா? உண்மையாய் ஜெபிக்கிறாயா? உண்மையாய் சபையை ஆராதிக்கிறாயா? உண்மையாய் கொடுக்கிறாயா? அப்படியானால் பைபிள் சொல்கிறது, உண்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு கரங்களை உயர்த்துவார் என்று சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் எலியாக்கீமைக்கு ஆண்டவர் அவன் தோள் மேலே தாவீதின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் இந்த பைபிள் வசனத்தை படித்து பாருங்கள். அவன் ஸ்தோத்திரம். அவன் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு பைபிள் எல்லாம் திறக்கணும், எழுதி எல்லாம் கவனிக்கணும். ஒரு விஷயத்தில் லெசன்கள் எல்லாம் பைபிள் கவனிங்க. நீங்க பைபிளை கொண்டு வரும்போது ஒரு டைரி, ஒரு பென், ஒரு பேப்பர் எல்லாம் கொண்டு வரணும். அது அமைந்துள்ளது. அல்லேலூயா. இங்க பகல் வேலை வந்து சொன்னா இது பாய்ந்து பிரசங்கம். பகல் வேலை வந்ததுன்னா வேதத்தை பகுத்து போதிப்பேன். அல்லேலூயா. ஒரு தேவாலயம் சாஸ்திரத்துக்கு போனாலும் இதெல்லாம் பகுத்து மத்தியில போதிப்பேன். நீங்க உங்க கையில எப்ப வந்தாலும் உங்க டைரி இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும். சந்தை பொருட்கள் வரக்கூடாது. என் சபையில தான் சொல்லுவேன், எல்லாரும் எழுதியிருப்பாங்க. உள்ள பாய்ந்தா அது அப்படியே உள்ள போய் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்களே, கரங்களை உயர்த்தி இங்க சத்தமா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ராமே சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஸ்தோத்திரம். அவர் தாவீதின் திறவுகோல், இங்கே பரலோகத்தின் திறவுகோல். இது எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார்? கிறிஸ்து இயேசு மூலமாய். அவர் ஒன்று கூட சொல்லுகிறேன், தாவீதின் திறவுகோலை கிறிஸ்து இயேசு மூலமாய் சபையாய் இருக்கிற பேதுருவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்று கூட சொல்லுகிறேன், தாவீதின் திறவுகோலை அதை கிறிஸ்து இயேசு மூலமாய் பேதுருவாகி சபைக்கு பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆங்கிலம் இது விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு மனுஷன் கள்ளச்சாவினால திறக்க மாட்டார். அல்லேலூயா. கள்ளச்சாவி. ஒரு தடவை நான் டெல்லிக்கு போயிருந்தேன். அவன் மீட்டிங், ஒரு வீட்டு மீட்டிங் கடமை சென்றிருந்தது. இதை தங்க வைத்த பெரிய ஒரு வீடு தங்க வைத்தார்கள். அவர் நண்பர் வீடு. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு எங்க உங்களுக்கு புரியும். அவன் திடீர்னு பார்த்தா வீரருடைய சாமி தொலைந்து விட்டது. அந்த வீரோட சாமி தொலைந்து விட்டது. எல்லாம் அந்த வீடெல்லாம் தேடி பெரிய வர சாமியை காணல. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காணப்படல. ஹிந்தியில பேசுறவங்க ஹிந்தி தெரிய மாட்டேங்குது. ஹிந்தியில பேசுறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 4 மணிக்கு பார்த்தா ஒரு பஞ்சாபுகாரம் ஒரு தலைவி பேசுகிற பாத்தீங்களா? பஞ்சாபுகாரம் அவனுடைய கையில 150 சாமிக்கு மேல இருக்குது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம சொல்லுங்க. 150 மேல சாமியோட கையில இருக்குது. ஒரு பெரிய கண்ணில் கொடுத்துருக்கிறான். அவன் ஒன்னொன்னா வீட்டுல போட்டு போட்டு பார்க்க திறக்க மாட்டேங்குது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு 50க்கு மேல சாமியை போட்ட போது திறக்கல. 10, 70, 60க்கு மேல சாமியை போட்டு போட்டு பார்த்தா ஏதோ ஒரு சாமியில அந்த வீரம் திறக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அவன் மனுஷன் கள்ளச்சாமியால திறக்க பார்க்கிறார். சபைக்கு வந்த உடனே அற்புதம் நடக்கணும். சபைக்கு வந்த உடனே 2 மாடி வீட கட்டணும். சபைக்கு வந்த உடனே வட்டி கடன் லோனுகள் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. வந்த உடனே பிள்ளைகள் திருமணம் நடக்கணும். சபைக்கு வந்த உடனே வியாதி மாறணும். கள்ளச்சாமியால திறக்க பார்க்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இதுவரை திறக்காத கதவுகள் இன்னைக்கு திறக்க வேண்டுமானால் தாவீதின் திறவுகோலை உங்கள் கையிலே கட்ட தந்திருக்கிறார். அந்த திறவுகோலை இன்று ராத்திரி பயன்படுத்தினால் கர்த்தர் அதை கொண்டு தேவச்சர ஆமை திறக்கப்படாத வாசல்களை தேவன் திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியத்தில் எவ்வளவோ அனுபவங்கள் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையினாலே 25 ஆண்டுகளுக்கு மேலால் இந்த வேதத்தின் புத்தகத்தை எடுத்திருக்கிறேன். என்னுடைய 18 வயது முதல் 17 ரட்சிக்கப்பட்ட 18 வயது முதல் இந்த வேதத்தையே நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் 25 ஆண்டுகளுக்கு மேலால் இந்த வேதத்தை சுமக்கிறேன். இன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எந்த மனுஷன் கர்த்தருடைய கொடுக்கப்பட்ட அவரின் திறவுகோலை பயன்படுத்துகிறானோ திறக்காத கதவுகளும் திறக்கும், திறக்காத வாசல்களும் திறக்கும், திறக்காத வழிகளும் அடைப்பட்டு வர வழிகளும் கர்த்தர் திறப்பார். இந்த ராத்திரி தாவீதின் திறவுகோலை இந்த சபைக்கு தேவன் அவர் பங்களித்து வைத்திருக்கிறார். இப்போ உங்க கையில இருக்கிறதான அவை தாவீதின் திறவுகோல் இங்க இருக்கிற அத்தனை வேறு மேல கர்த்தர் திறவுகோலை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியுதா? அல்லேலூயா. இப்போ ஒன்றாக தியானிக்க போகிறோம். அவை வேகமாக தியானிக்க போகிறோம். நம்பர் 1 சங்கீதங்கள் புத்தகம் 96ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க
வாசிக்கலாமே. சங்கீதம் 96 2வது வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் சொல்கிறது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள் என்பதாக. எல்லாருக்கும் கவனமாக மனதுக்குள்ள பதிக்கிறது. நாம ஸ்தோத்திரம் உங்களுக்கு புரியும்படிதான் பிரசங்கம் பண்ணது. அறியாம பாஸ்டம் ஆகிய அல்லேலூயா. ஒரு கரங்களை வைத்து நாம அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற சங்கீதக்காரனாகிய பக்தன் சொல்லுகிறார், அவன் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும். அப்படியானால் தாவீதின் மேல் திறவுகோல், ஒன்றாவது திறவுகோல் சுவிசேஷம், ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோல் தாவீது மேல் இருந்தது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாமங்களுங்க. இதே திறவுகோலை கர்த்தர் என்னுடைய கையில உங்க கையில கர்த்தர் தந்திருக்கிறார். நாம நம்புகிறவங்க ஆமென் சொல்லணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் தாவீதின் திறவுகோல் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோல். அல்லேலூயா. இது நாம நிறைய பேசுறோம், சுவிசேஷத்தை குறித்து பேசுறோம், சுவிசேஷத்தை குறித்து பேசுறோம், நிறைய பேசிட்டு இருப்பேன். அது சபைக்குள்ள மீட்டிங். அல்லேலூயா. அதனாலே அதை நான் கட் பண்ணுகிறேன். அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற திறவுகோல். ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் போல பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னா பெரிய மைதானம், பெரிய மேடை, பெரிய ஸ்டேஜ், பெரிய சவுண்ட் சிஸ்டம் வேணும் நினைக்கிறீங்க. அதை சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பெரிய மேடையோ பெரிய சவுண்ட் சிஸ்டமோ தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை நேசிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. தேவன் நிம்மனை பிரீத்திசுத்தானே. கண்ட வாசலை சொல்வாங்க, தேவன் நிம்மனை பிரீத்திசுத்தானே. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவை வேதம் சொல்கிறது சுவிசேஷம். ஆண்டவர் தாவீது சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். நீங்கள் அவனை வேகமாய் சொல்லுகிறேன், நீங்கள் மைண்டுக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, 18ஆம் சங்கீதத்தை படித்தால் தாவீது பாடல் வழியால் சுவிசேஷத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். அவனை நல்ல கவனிக்கணும், நீங்கள் கூட வரணும். அவர் பாடல் வழியால் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கின்றார். அவர் 19ஆம் வசனத்தை படித்தால் பைபிள் சொல்லுகிறது, வசனத்தின் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாய் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, பேதையை ஞானி ஆக்குறதுமாய் இருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அல்லேலூயா. அவன் 20ஆம் சங்கீதத்தை படித்தால் ஆபத்து நாளிலே ஒரு ஜெபத்தை கேட்பாராக. அப்படியானால் ஜெபத்தை குறித்து அவர் சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 21ஆம் சங்கீதத்தை படித்தால் ராஜாவுடைய வெற்றி கொண்டாட்டத்தை குறித்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். 22ஆம் சங்கீதத்தை படித்தால் அவன் வரப்போகிற மேசியா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை குறித்து சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறார். 23ஆம் சங்கீதம் சபைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறார். தாவீது அவர் மௌனமாய் இருக்கல, கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி சத்தியத்தை சுவிசேஷமாய் அவர் அறிவித்தார். அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 13:6 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஒரு கதைகளை வைத்து சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு அநேக நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்திருக்கிறார் ஐயா என்று சொல்லுகிற கையை வைத்து நல்ல சொல்லுங்க. ஒரு நன்மை எனக்கு இந்த அரக்கை ஒரு நல்ல கையை வைத்துக்கிற அவன் எனக்கு நன்மை ஆண்டவர் செய்த ஒரு நன்மையோ அவை பல நன்மை கையை வைத்து சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, தாவீது சொல்றது எனக்கு அவர் நன்மை செய்தார். தாவீதுக்கு என்ன
பைபிள் சொல்லுகிறது தாவீது இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட். அவன் சங்கீதங்கள் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதம் எழுத புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? மகா சபையிலே நீதியை பிரசங்கித்து என் உதடுகளை மூடே கர்த்தாவே நீர் அதை அறிவி. அல்லேலூயா. இப்ப தாவீது இந்த சங்கீதம் எழுதும்போது ஒரு மேய்ப்பர் அல்ல, ஒரு ஆண் மேய்ப்பர் அல்ல, அவருடைய நிலைமையை கர்த்தர் மாற்றி ஒரு அரியணை சிங்காசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அது சிங்காசனம் இருந்தபோது தாவீது சொல்லுகிறார், பிரபுக்களை குறித்து அவன் சொல்லவில்லை, தன்னுடைய ராஜ அரியணை குறித்து அவன் பாடவில்லை, அவன் தன்னுடைய பிரபுக்களை குறித்து அவன் பாடவில்லை, ஜெயத்தை குறித்து பாடவில்லை, அவன் தன்னுடைய பொன்னையோ பொருளை கொண்டு பாடவில்லை. அவன் பாடுகிறது மகா சபையிலே கர்த்தர் அவனை காண்பித்த நீதியை அவன் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அவன் நீதியை பிரசங்கம் பண்ணுகிறார். அவன் நீதியை பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் 10ஆம் வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 40:10 படியுங்கள். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. அடுத்து படியுங்கள். உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் என்ன செய்யல, ஒழித்து செய்யல, வைக்கல. அல்லேலூயா. 4 இரட்சிப்பை பேசுகிறார், அவருடைய சத்தியத்தை பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், கிருபையை பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீதை கேட்டார், ஆணிகளை மேய்க்க தாவீது ஏன் கிருபை குறித்து பாடுகிறதை கேட்டார். எல்லாரும் ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், அது 7 சகோதரர்கள் 8ஆம் தாவீது ஏன்னு கேட்டார். அவன் பிறந்தது வேற வழியாக பிறந்தபடினால அவன் 7 பேரை அபிஷேகம் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது தாவீதை ஆடுகளை மேய்க்க அனுப்புகிறார். ஆனால் எந்த மனுஷன் புறக்கணிக்கப்பட்டானோ, எந்த மனுஷன் நிராகரிக்கப்பட்டானோ, அந்த மனிதன் கிருபை அவர்கள் வெளிப்பட்டது, கிருபை அவர்கள் வெளிப்பட்டது. தாவீதே, உன்னை எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர், எல்லாரும் உன்னை அவமானிக்கப்பட்ட ஒரு சின்னம். எந்த இடத்துல அவமானிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் எதிராயோ, அதே இடத்துல உன் தலையின் மேல ஒரு அபிஷேக எண்ணெய் உன் தலையின் மேல வருகிறது. அந்த எண்ணெய் வருவதற்கு தாவீது இருந்த அது சாதாரண, அது வேற கிருபை. அல்லேலூயா. தாவீது இன்னும் பாடுகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? ஒரு அருமையான வார்த்தை. என் கால்கள் சறுக்கும் என்று நினைக்கும் போது, சங்கீதம் 94:18 படிங்கள் சிஸ்டர். என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் மரிக்க வேண்டியவரையா, நான் ஜீவனோடு இருக்க வேண்டியவன் அல்ல, நான் மண்ணுக்குள்ள போக வேண்டியவன். ஆனாலும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த முதல் நாள் கூடுகிற கர்த்தர் கொண்டு வந்தது தேவ கிருபை. தேவ கிருபை சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். உசுரோடு இருப்பதே தேவ கிருபை. எல்லாரும் மரித்து போவாய் என்று சொன்னாங்க, பிழைப்பதே கடினம் என்று சொன்னாங்க. உன்னை பிழைக்க வைத்தது அவருடைய கிருபை.
அவருடைய கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிறோம் அவருடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நல்லது. ஸ்தோத்திரம். அவர் எரேமியா 19 சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய கிருபை. எத்தனையோ மரண கண்ணி வந்தது, எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ நாம் மறிக்க வேண்டிய வந்தது. அந்த இடத்துல மறிக்காதபடி உள்ள கையில கொண்டு வந்தது அவருடைய கிருபை. எத்தனை பேர் நாம் கணக்கில் உயர்த்தி ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கிருபை. அல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத அல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத அல்ல கிருபையே. ஆமென். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐசி வாழ்ந்த போன பிரதர், டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க பிழைப்பது கடினம் என்று சொன்னாங்க. என்னை அந்த கர்த்தருக்கு வெளியே கொண்டு வந்தது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. நான் இங்கே உயிரோடு இருப்பதென்னா அவருடைய கிருபை. இங்களுக்கு பணத்தை சொல்ல முடியும், அவருடைய பணமோ என் பொருளோ என் படிப்போ இந்த எஜுகேஷனோ அவருடைய கிருபை தான் உயர்த்தினது. அவருடைய கிருபை தான் வாழ வைத்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே வழிமாறி போனபோது உன்னை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்தது அவருடைய கிருபை அல்லவா? அல்லேலூயா. திசை மாறி போன படகு அதை ஸ்தோத்திரம். இதுக்கு ஒன்றுக்கு பயமில்லாத பாத்திரத்தை தேவன் இழுத்து கொண்டு வந்தது தகுதி இல்லாத ஸ்தானத்தை தகுதிப்படுத்துதலோ அவருடைய கிருபை. அவரைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் கிருபையால் பாடுவேன், அவருடைய கிருபையால் பாடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தாவீதுக்கு பிரசங்கம் பண்ண வேற எவ்வளவு காரியம் இருக்குது. ராஜ அரசன் ஆனாலும் கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. நான் இன்று சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனுக்கு அவை திறக்காத வாசலும் கர்த்தர் திறப்பார். அடைத்த வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் அவ கர்நாடக மிஸ்ஸுங்க இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் பயங்கர ஆக்கி போன ஜெபதாசனுக்கு போயிருக்கிறேன் ஊழியத்துக்காக. ஆனா எல்லாம் சொல்லுவாங்க அடி. ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷத்தினுடைய அவை திறவுகளை எடுத்து பயன்படுத்தினால் திறக்காத கதவுகள் திறக்கும். திறக்காத கதவுகள் திறக்கும். என் அனுபவத்தில் என் மனதில் இருக்கிற எத்தனை மதமாற்றி சட்டம் வந்தாலும் இதை கூடவோ அடைக்கவோ முடியாது. ஏன் தெரியுமா? தாவீதின் கதவுகளை கர்த்தர் நம்மையே இருக்கிறார். அவர் சுரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோ. அருமையான சகோதரரை, அருமையான சகோதரி, கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறது முதல் திறவுகோ. ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோ. அந்த நாட கூட்டத்தில் இந்த சபை நிறைய நிரம்பி வருவதாக. ஆமென். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நான் எங்க போனாலும் எக்ஸாம்பிள் பண்றேன். நம்ம சபை வளரணும். ஆமென். வளரணுமா வளரண்டாமா? சொல்லுங்களா? அப்படி இருக்கிறதா வளரணும். ஒரு சில ஒரே
பண்ணி வைத்திருக்கிற மாதிரி அதே கிழிச்சு அதே உட்கார்ந்து அப்படியே கடந்து போவாங்க. கர்மம் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சு அவரை சபையில் கொண்டு வரணும். இது கற்றுக் கொடுத்த திறவுகோல். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இப்ப 25 வருஷமா ஐயா தகப்பன்மார் இருக்கிறாங்க, ஐயாமார் இருக்கிறாங்க, அண்ணாமார் இருக்கிறீங்க, நான் ஒரு அக்காமார் அம்மாமார் இருக்கிறீங்க. ஒரு ஆத்துமாவை சபையில கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்து நல்ல சொல்லுங்க. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டு மூணு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அமைச்சர் சிரிக்கிறாங்க. ஐயோ, நான் திறவுகளை வாங்கி வச்சு இப்படியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்ன கிடைச்சு புதைச்சு வச்சா கர்த்தர் எங்க தூக்கி போடுவோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க கையில தந்திருக்கிறது ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகள். ஆமென் சொல்லுங்க. கதமா சொல்லுங்க. கவனமா இருக்கு. உங்களுக்கு புரிய கற்றுக்காம அவரை சுவிசேஷத்தை பயன்படுத்தினால் கர்த்தர் அவை வாசனை திறப்பார். பைபிளை படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 8-9, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அவை ஸ்தோத்திரம் 12வது வசனம். அவை ஸ்தோத்திரம் அவை ரோமர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனத்துல படிச்சார். பவுல் மேல சுவிசேஷம் என்கிற திறவுகோல் இருந்தது. அல்லேலூயா. படிக்கலாமா? 2 வசனத்தை படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 படிங்கள். அந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9. ஆகிலும் பெந்தெகோஸ்து பண்டிகை எபேசு பட்டணத்தில் இருப்பேன். மேலும் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் மேல சுவிசேஷம் திறவுகள் இருந்ததினால அவனுக்கு பெரிதும் அனுகூலமான கதவை கர்த்தர் திறந்து வைத்தார். அல்லேலூயா. இன்னும் படிங்க. சொரோமா பட்டணத்துக்கு போகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12 வேகமா வாசிப்பீங்களா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு வந்த பொழுது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதுபடி ரோமர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேம் துவங்கி இல்லிரிக்க பட்டணம் வரைக்கும் படிங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்கள். இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிரிக்க பட்டணம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் நான் பிரசங்கித்தேன். அல்லேலூயா. நூற்றுக்கணக்கான சபைகளை 3 மிஷனரி யாத்திரைகளை செய்வதற்கு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்க வரைக்கும் மாற்றமில்லாத சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயம் பண்ணுவதற்கு பவுலுக்கு கர்த்தர் வாசலை திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, உங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமாக ஆதாயம் சபையில வந்தார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அக்கா, அம்மா, ఒక మైని, ఒక చిత్తి, ఒక అన్ని వాళ్ళకి சபையில பிரதர் கூட பணியாற்றுவாங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வரணும். அல்லேலூயா. சிம்பிள். இப்ப நீங்க 100 நாள் வேலைக்கு போறீங்க, கொத்தனார் வேலைக்கு போறீங்க. ஒரு சகோதரன் சொல்லுவார், ஐயா என் பிள்ளைக்கு மருந்து பார்த்து பார்த்து என் வியாதி மாறலையா. நீ உடனே சொல்லணும், எங்க சபையில பாருங்க ஐயா, எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், உங்களுக்கு உபவாசம் கொண்டு ஜெபம் பண்ணுவோம். அவர் நம்பிக்கையோடு வருவார். உங்க விசுவாசம் தேவ மனிதனுடைய விசுவாசம் ஒன்றினை போது அற்புதங்கள் நடக்கும். பாஸ்டர் ஆத்மா ஆதாயம் என தெரியாது.
கதை சொல்றேன் ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கோழி இருக்குது. கோழி இருக்குதா இல்லையா? ஐயா தகப்பன் கோழி இருக்குல்ல? கோழி. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்க, கோழி. கோழியை பார்த்தா அண்ணன் கோழி, தம்பி கோழி, அக்கா கோழி, மகிழி கோழி, எல்லா கோழியும் இருக்கு. அண்ணன் கோழியை பார்த்தா நான் யார் தெரியுமா? 50 வருஷமா ஆராதிக்கிறேன், 40 வருஷமா ஆராதிக்கிறேன். அந்த பூ இப்படி இப்படி உடம்பு இப்படி தாண்டி கிடக்கு, இது தாடி இப்படி தாண்டி கொழுப்பு தாடி கிடக்கு. பார்த்தீங்களா? பார்க்க போறீங்க, முட்டை வர கிடக்கு. ஒரு ஆபிக்கு பிரைஸ் தி லார்ட். சாதம் பார்த்துட்டு தரேன். பார்த்தீங்களா? அப்புறம் ஆ அது ஒரு நாள் இருக்கிறேன். தனவற்ற வெட்டு இந்த தாடி எடுத்து ஆடு கொழுப்பு சாடி 50 வருஷம் வரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாசம் உட்கார்ந்து இருக்கு. யாரு மாறா, யாரு போறா பார்த்துட்டு எப்படி ஆராதிக்கிறான், எப்படி சொல்றான், எப்படி கை தட்டுறான், எப்படி பார்த்துட்டே இருக்கு. தம்பி முதல்ல கேட்கிறேன் அவன் சோதரம். முதல்ல இந்த அண்ணன் கோழி கூட்டுக்குள்ள ஏறி, முதல்ல எங்க அண்ணன் கோழி ஏறி வாசிட்டு என்ன நான் சொல்லிதாரம் இங்க பாருங்க. கூட்டு பார்த்து இப்ப நான் செய்த பார்த்தேன், இப்ப நான் என்ன செய்த பார்த்தேன். லேலுயா கூட்டு பார்த்து அண்ணன் கோழி யாரும் இப்படி பார்க்க யாரு வாரா, யாரு போறா. தம்பி கோழி ரட்சிக்கப்பட்ட 6 மாசம் ஆச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டு அந்நிய வாசையில அப்படியே துள்ளி சாடி அப்படியே டக்கு ஏறி வந்த உடனே அண்ணன் கோத்துல நேர நடக்காத சமையலை ஆரம்பிக்கிறது. இப்படி இருக்கிறோம் என்று நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இருந்தா மனம் திரும்பணும். அல்லேலூயா. எத்தனை பகல் வந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. சோ வசனம் ஆழத்துக்குள்ள போகலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒற்ற கொத்துல அவன் இங்க வர வேண்டிய விசுவாசி நடக்க வாய்ப்பு சரியான. அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அவன் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தர் ஒரு கையில தந்திருக்கிறது. ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற தரவுகளோ 2026 இந்த சபை நடந்துவதாக, ஆத்துமாக்கள் பெறுவதாக, கர்த்தர் இந்த சபையை ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாயிட்டு கொள்வீங்க? ஒரு ஆத்துமாவை சுவிசேஷம் அறிவித்து நான் சபையை கொண்டு வருவேயா? அல்லேலூயா. நான் இந்து பூஜை ரட்சிக்கப்பட்டேன். யார் டி கிருஷ்ணன்? அல்லேலூயா. இந்து கோவில் இருந்தது. எங்க அப்பா பூஜாரி, நான் பூஜாரி. அப்படி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை கொண்டு வந்ததினால அவனுடைய கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் கிருபை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்க மேல தந்திருக்கிறது ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற தரவுகள். இரண்டாவதாக கர்த்தருடைய கையில் 2வது தரவுகள் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 13ஆவது வசனத்தை வாசியுங்கள். வேகமாய் வாசிக்கணும். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மை காண்பேன் விசுவாசியாக இருந்தால் எங்க போயிருப்பேன். அப்படி நல்ல நேரங்கள் இல்லை. நான் வேகமாய் போட்டுக்கிறேன். அவை ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். இரண்டாவதாக சங்கீதக்காரன் தாவீது நானோ ஜீவனுள்ள தேசத்திலே நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்படியானால் தாவீதில் இருந்ததான தரவுகள் விசுவாசம் என்கிற தரவுகள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அது என்ன தரவுகள்? விசுவாசம் என்கிற தரவுகள். அல்லேலூயா. நம்ம பேரே விசுவாசி. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நம்ம சிஸ்டர் பிரதர் ஆமாவா இல்லையா? விசுவாசி. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் கையிலே தந்திருக்கிறது விசுவாசம் என்கிற தரவுகள். பைபிளை படித்து பார்த்தா தாவீது
தாவீதின் மேல் விசுவாசம் திறவுகள் இருந்தது. நீங்கள் பட்டியலத்தை வீட்டில் சென்று படிக்கணும். ஆகவே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்க படித்தால் கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுவார், கோலியாத்தை நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் அவை கேடகத்தோடு வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். நான் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு பகல் ஆண்டவர் விசுவாசம் என்கிற ஜனவோடு தாவீது சொல்லுகிறார், நீ பட்டியத்தோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய், கேடகத்தோடு வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கிற சேனையின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்தபடியே கர்த்தர் அந்த கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த பட்டணத்தை தேவன் நம் கையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தாவீது விசுவாசித்தார். அந்த கோலியாத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் வெற்றி வாங்கி சூடுவதற்கு தேவன் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறார், உம்மாவே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாவே நான் ஒரு மதுரை விசுவாசம் தான். உங்களுக்கு இருக்குதா? இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கால்களை மான்கள் கால்களை போல கர்த்தர் மாற்றி அவர் நடக்கப்பட்டவர். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கணக்கில் வைத்து சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் பிள்ளைக்காக யாவையும் செய்து முடிப்பார். திருமணத்தை குறித்து கவலைப்படாத, பிள்ளை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே பேர், ஒரே சத்து, ஒரே தவறு பைபிள் காலேஜ் போகும்போது ஆமென் சாப்பிட கிடையாது. இல்லை, ஆனால் கர்த்தர் ஒரே நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். காலங்கள் வந்தது, கர்த்தர் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அந்த வார்த்தையை. கர்த்தர் எனக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, இந்த ஊழியத்துக்காக, அந்த ஊழிய தரிசனத்துக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது ஒரு 3 காலகட்டம். நல்ல கவனிக்கணும். கடந்த கால விசுவாசம், நிகழ்கால விசுவாசம், எதிர்கால விசுவாசம். அல்லேலூயா. எல்லாம் புரியுதா? பார்க்கலாம். பிள்ளைகள் என்னையே பாருங்க. ஓகே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கவனம் அவன் என்ன நேரம் 40 அவர் தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு பெட்ல நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரண்ட் உயர்த்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, ஆமென் சொல்லுது. ஆமென். கடந்த கால விசுவாசம், நிகழ்கால விசுவாசம், எதிர்கால விசுவாசம். கடந்த கால விசுவாசம் என்றால் என்ன? 2024 ஆண்டுகளுக்கு முன்பதால் இயேசு எனக்காய் பிறந்து, எனக்காய் வளர்ந்து, எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அவர் பரமேறி சென்று பிதாவுடைய வலதுகாலத்தில் பற்றி வீசிக் கொண்டிருக்கிறார். இது கடந்த கால விசுவாசம். இருக்கிறவங்க ஆமென் சொல்லணும். இருக்கிறவங்க ஆமென் சொல்லணும். எதிர்கால விசுவாசம், இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அவர் மறுபடியும் என்னை சேர்த்து பரலோகத்தில் அவர் கூட்டி சேர்ப்பார். இது எதிர்கால விசுவாசம். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. நிகழ்கால விசுவாசம், நிகழ்கால விசுவாசம், நிகழ்கால விசுவாசம் தெரியுமா? இப்ப டாக்டர் சொல்றாரு, அது சில பாத்தீங்கன்னா இந்த கும்பிட்டு அடிப்பாங்க. சில பேர் நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. அல்லேலூயா. அவன் சொல்லுவா, நீ இந்த நாளில் மறிச்சு போவ. அல்ல நீ சொல்லணும், நாம சோதனம் அப்படி சொல்லி ஒரு ஆத்மீக சபைக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அவன் குறி சொல்ற இந்த நாளில் வந்து ஆசைப்பா நாமக்கல்ல ஊழிக்கிற போது இங்க பாருங்களா, நாமக்கல்ல ஊழியத்தை
அவன் சோத்திரம் ஒரு குறிச்சொல்லா வந்து சொன்னான், நீ 26 வயசு சட்டையே போவான்னு சொன்னான். இவன் பயந்து ஓடி நேர சபைக்கு வந்தான். நாங்க ஜோம் பண்ணோம். அவன் திருமணம் ஆச்சு, 28 பிள்ளைகள் ஆச்சு, இன்னைக்கு உசுரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? அல்லேலூயா. இப்ப நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. கையில ஒரு சின்ன பருவம் அக்கா, இது ஒருவேளை கேன்சர் வாய்ப்பு. லில்லி அக்கா சொல்லுவா, புஷ்பத்தை பார்த்து, அக்கா புஷ்பா அக்கா சின்ன பருவாகவே பருவத்தை சூடுல பருவத்தை இவன் கணக்கப்படுவது இல்லாத குளிர் 25,000 கணக்க வாங்கி புருஷன் நேர நிமிஷம் போய் எல்லா டெஸ்ட் பார்த்தா நிமிஷம் டாக்டர் சொல்லுவாரு, இது ஒரு பருவ எத்தனை நஷ்டம் ஆச்சு? 25,000 நஷ்டம் ஆச்சு. மரியாதைக்கு 50 மில்லி எண்ணெய் மாதிரி 2000 உண்டியல காணிக்கப்பட்டாங்க. ஒரு மாறும் இந்த நிமிஷம் டாக்டர் விசுவாசம் அவருடைய அல்லேலூயா. பைபிளை படிச்சு பாருங்க, பழைய பரிசுத்தவர்கள் விசுவாசம் வாழ்ந்தாங்க. இந்த ஊழியத்தை செய்த ஸ்தாபகர் தேவ மனிதர் விசுவாசத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லேலூயா. ராமிங்க அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. விசுவாசத்திலே வாழ்ந்தவர்கள், விசுவாசத்தில் ஆமை நின்றவர்கள், விசுவாசத்தில் மரித்தார்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமை சொல்லலாம். அல்லேலூயா. விசுவாசிகள் ஐயா, நான் ஒன்று சொல்லுகிறேன். பிசாசு சொல்லுவான், உன்னை அழிப்பேன். நீ சொல்லணும், எங்கள் கர்த்தர் வாழ வைப்பார். பிசாசு சொல்லுவான், உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது. நீங்க சொல்லணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். அவன் பிசாசு சொல்லும், உனக்கு சுகம் கிடைக்காது. நீ சொல்லணும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சுகம் தருவார், சுகம் தருவார். என்ன நடக்க வைப்பார், வைப்பார், செய்ய வைப்பார், வைப்பார், செய்வார். விசுவாசம் ஏற்படுகிறார். கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறது விசுவாசத்தின் தரவோ. அல்லேலூயா. எத்தனை நம்புகிறீங்க? அவன் தீர்க்கதரிசனம் நல்ல விசுவாசம் வார்த்தை. அவன் கர்த்தருடைய வருகை தாமதித்தான். இந்த சபையில 500 ஆத்துமாக்கள் தருவாராக. கையை வைத்து ஒரு ஆமென் வந்திருக்கிறது. எனக்கு கையினாலே யாரும் பாடி 500 ஆத்துமாவா அப்படி நினைக்கிறீங்க. அல்லேலூயா. ஒன்று கூட விசுவாசத்தை சொல்றேன், ஒன்று கூட சொல்றேன். இந்த சபையில 100 ஆத்துமா 500 ஆத்துமாக்களை கர்த்தர் தருவாராக. ஆமென். உங்க பிள்ளைக்கு நல்ல வேலையை தருவார், நல்ல வீடை தருவார். அதனால போய் பேங்க்ல போய் லோன் வட்டி எடுத்துக்கொண்டு வரப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வீடை தருவார்னு சொன்ன உடனே குழு லோனு, வட்டி லோனு, பேங்க் லோன் எடுத்துட்டு 2 மாடி வீடு வச்சுட்டு நான் வீடை கொடுக்க போறேன்னு எனக்கு அதுவும் தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் தந்தா அவர் தருவார். கடன் வாங்காதீங்க, தயவு செய்து லோன் எடுக்க ஒன்றும் போவாதீங்க, காத்திருங்க, கர்த்தர் தருவார். நம்புகிறது ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை உண்மை இல்லைன்னா லோன் கொடுக்க இன்னைக்கு பிசாசானவன் பைபிளிலிருந்து கடன் கொடுத்தவன் அவன் அடிமையாக இருக்கிறான். நீ அவனுக்கு கொடுத்து நீ கடன் வாங்கலன்னு சொன்னா நீ அவனுக்கு அடிமை. இந்த இடத்துல கடன் வாங்கினே, இந்த இடத்துல அடிமை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியல செஞ்ச இஎம்ஐ இல்லையா? ஒவ்வொரு மாதம் எவ்வளவு செலவுகள். உங்க புருஷனுக்கு 1000 கூட சம்பளம், மாசம் கட்டுறது 15,000. ஒன்னு யோசிக்கணும். உங்க வரவு செலவு யோசித்து பார்த்து செய்யுங்க. உங்க வீடு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கை விசுவாசத்தினாலே கட்டப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ராமேலுயா. என் வாழ்க்கையில ஒருத்தருக்கு முன்னாடி கையெழுத்து கிடையாது. நான் தனிமையா தான் இருக்கிறேன். என்னை அழைத்தவர் அவர்.
அன்றைக்கு நடத்துற தெய்வம் இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தரை நம்புங்க சிஸ்டர், பிரதர், கர்த்தரை நம்புங்க தாயாரே, ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், வாழ வைப்பார், தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசத்தின் திறவுகளை தந்திருக்கிறார். நீங்க பைபிளை திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33 34 வசனத்தை எடுத்துக் கொள்ளலாமா? நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பைபிளை படிக்கிறவங்க எல்லாம் எடுத்துக் கொள்ளலாமா? அவை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 34 அது சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். அடுத்தது இருக்கிறது, இப்ப நம்ம படிக்கப்படுறா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் ரெடியா? ஓகே. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினாலே சிங்கங்கள் வாய்களை அடைத்தார்கள், விசுவாசத்தினாலே அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள், விசுவாசத்தினாலே பட்டயத்திற்கு தப்பினார்கள், விசுவாசத்தினாலே பலவிருந்து பலம் கொண்டார்கள், விசுவாசத்தினாலே யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், விசுவாசத்தினாலே அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள். எல்லாம் செய்தது விசுவாசம். அவராக சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். இயேசு கிட்ட 2 குருடர்கள் வந்தார்கள். அதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிச்ச எல்லா அற்புதங்களிலேயும் கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28 29 படித்தால் 2 குருடர்கள் வருகிறார்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரக்கம் என்று கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் கேட்கிறார், இவைகள் செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இவைகள் இதை கூப்பிட்ட உண்மைதாயா? கர்த்தராகிய இயேசு கேட்கிறார், இவைகள் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? 2 குருடர்கள் சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடனே கர்த்தருடைய கரம் அவருடைய கண்களில் பட்டது. குருடனாய் வந்தவர் பார்வை அடைந்தவராய் பெற்றார். ஏன் தெரியுமா? விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி கூட்டத்தில் யார் பிரசங்கம் பண்றது முக்கியமல்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. யார் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் நம் கையிலே விசுவாசத்தின் தரவுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றாவது தரவுகள் என்ன? ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற தரவுகள். அப்ப உங்க தரவுகள் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு கேள்வி இருக்குதா இல்லையா? அதுக்கு ஐயா இருக்குதா இல்லையா? பிரதர் இருக்குதா இல்லையா? இருக்குது. இரண்டாவது, விசுவாசம் என்கிற தரவு எல்லாருக்கும் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் தந்திருக்கிறார். நீங்க ஒன்று சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறேன். உலகத்துக்கு பிசாசு எவ்வளவு அவன் ஒன்றுகிற சூக்கட்ட பிசாசு நமக்குள்ள இருக்கிறவர். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தா சொல்றேன். மூன்றாவது வகையை தரவுகோல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடு ராத்திரியிலே பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி போதும். அவை ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஆண்டவர் நம் கைகளை தந்திருக்கிற அவை திறவுகோல் ஜெபம் என்கிற திறவுகோல். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்றோம். இதுக்கு நல்ல ஒரு ஆமென் சொல்றோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற ஜெபம் என்கிற திறவுகோல். ஆகையினால இன்று ராத்திரி கர்த்தர் நம் கையிலே தந்திருக்கிற திறவுகோல்
ஜெபம் என்கிற திறவுகோல். அல்லேலூயா. ஒன்று சொன்னேன், அவன் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிற திறவுகோல். இரண்டாவது திறவுகோல் அவன் விசுவாசம் என்கிற திறவுகோல். மூன்றாவது திறவுகோல் ஜெபம் என்கிற திறவுகோல். அல்லேலூயா. கையில் இருக்கிறவர் அங்கே சொல்லணும். ஜெபம் என்கிற திறவுகோல், ஜெபம் என்கிற திறவுகோல், ஜெபம் என்கிற திறவுகோல். அல்லேலூயா. இது ரொம்ப கவனிக்கணும். ஆமை ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிறது ஜெபமே. ஜெபிக்கிற சபையை ஆண்டவர் தேடுகிறார். ஜெபிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தேடுகிறார். ஜெபிக்கிற மனிதரை கர்த்தர் தேடுகிறார். ஜெபிக்கிற சபை இருந்தால் பட்டணம் எழுப்புதலையும், ஜெபிக்கிற குடும்பம் இருந்தால் தேசத்தில் சில அசைவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த சபை இந்த காத்திருப்பு கூட்டம் நினைத்தவா ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறுவதாக. ஐயா, நான் முன்னாடி ஜெபித்த இப்போ ஜெபம் இல்லை. அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நாளே உங்க மேல கட்ட ஊற்றப்படுகிறார். உங்க மேல கட்ட ஊற்றப்படுகிறார். ஜெபம் என்கிறதான திறவுகளை இன்னைக்கு திறக்கும் போது ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 66 புத்தகத்திலே அவன் படித்தால் அநேக மனிதர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களை அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றி இருக்கின்றார். ஆனால் ஜெபத்தை குறித்து படிக்கின்ற பொழுது அவன் ஜெபத்துக்கு நல்ல ஒரு முன்மாதிரி நாம் ஆராதிக்கிற அருள்நாதர் இயேசுவே. அல்லேலூயா. ஒரு ஆமைக்கு நல்ல சத்தமாய் ஜெபத்துக்கு ஒரு ரோல் மாடல், நல்ல ஒரு முன்மாதிரி நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஒரு ஆமை சொல்லலாமா? சீக்கிரம் வசனம் வாசிப்பீங்களா? டக்கு டக்கு வாசிக்கலாம். வாசி நேரம் இல்லை, டக்குன்னு சொல்றேன். அவன் மார்க்கின சுவிசேஷம் 1:35, லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23, லூக்கான சுவிசேஷம் 22:41. 4 வசனம் அப்படியே வசனம் இருக்குது. அவன் இப்போ வாசிக்கலாமே. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒரு ஆலோசனை யாரை ஜெபம் பண்ணினது? எல்லாரும் கவனிக்கணும். இது முக்கியமான ஒரு காரணம். அவன் இயேசு அவன் அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து அதிகாலை வனாந்திரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணினார். இயேசுடைய ஜெபம் அதிகாலை ஜெபம். அல்லேலூயா. கரங்களை ஏற்று ஆமென் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுடைய ஜெபம் அதிகாலை ஜெபம். அவன் லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க வேகமாய். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஒரு ஆமென். அல்லேலூயா. கரங்களை ஏற்றி அல்லேலூயா. ராம் முழுவதும் மணிக்கூர் இயேசு ஜெபித்தார். எங்கே ஜெபித்தார்? மலையில் ஏறி. மார்க்கில் படித்தார் உயர்ந்த மலையில் ஏறினார். அப்ப என் ஆண்டவர் சாதாரண மலையில் ஏறல, உயர்ந்த மலையில் ஏறி இருக்கிறார். அப்படின்னா சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகமான ஜெபம். அல்லேலூயா. ஒரு தியாகமான ஜெபம். தடுமாறி உயர்ந்த 3000 அடி மேலே ஏறி இயேசு பிதாவும் ராமுவலுமாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி நம்ம அண்ணன்மாரு, நம்ம அக்காமாரு ராமுவலும் வாட்ஸ்அப், பேஸ்புக், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம அக்காமாரு அண்ணன்மாரு எல்லாம் பாவன் பேஸ்புக் இது இல்லாம வரக்கவே வர. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேஸ்புக் ராமுவல பேஸ்புக் வாட்ஸ்அப் காலை படிக்கிற யாரா இருக்கிறேன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ஜெபிக்கணும். இது கூட அதிகம் இருக்க விடாது. இருந்த உனக்கு ஆபத்து. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராம் ராத்திரி முழுவதும் 12-1 மணி கண்ணை தள்ளி வாயை தள்ளி செல்ல இருந்துட்டு சக்கர உறக்க ஒரே உறக்க. அல்லேலூயா. 1 மணிக்கு ஜெபம் பண்ண விட்டா 25 கொட்டாய்.
58 நிமிஷம் வணக்கம் 5 நிமிஷம் ஜெபம். உங்களை வீட்டு போறோம் இல்லையா? கரங்களை வைத்து நாம சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களை சொன்னது என்னுடைய விசுவாசம் சொல்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒன்றை அத்தனை பேர் ஜெபிக்கலையா? இயேசு ராமனுக்கு ஜெபிச்சார். ஒரு கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஃபேமிலி ஜெபிக்க அழைத்து கொண்டு போனாங்க. அவன் கேரளாவில் பிரவாசகர் தீர்க்கதரிசியை கோட்டை ஜெபிக்க போனாங்க. ஒரு பாஸ்டர் ஃபேமிலி ஒரு பிளஸ் 1 படிக்கிற பிள்ளைக்கு ஆகத்தில் வெளிப்பாடு கற்றுக் கொடுத்தார். அந்த பிள்ளை அழைத்து ஒரு செல்போனை கொண்டு வந்து கேட்டா 2000 இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் இருக்கிறாங்க. பிளஸ் 1 படிக்கிற பிள்ளைக்கு என்ன லாக்கு? பட்டம் ஓப்பன் லாக், வாட்ஸ்அப் லாக், யூடியூப் லாக், என்ன லாக்? அது உனக்கு லாக். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பாறை அதிகாரி ஜெபித்தார். நான் முழுவதும் இயேசு ஜெபித்தாரையா. இன்னைக்கு எங்க போறது? இப்ப பாஸ்டர்ஸ் அப்படிதான். பலிபீடம் இருந்தாலும் யார் அதை வச்சு ஒட்ட ஓட்ட வர்றாங்க. எங்க ஓடுறாங்க? விசுவாசம் எடுத்து ஓடுனா அவனுக்கு ஃபுல்லா பிரசனம் இருக்கு. பாஸ் ஓடுங்க. அதனால நான் எங்க ஜெபம் பண்ணாலும் செல்லெல்லாம் சாய்ந்து. ஆமென். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேடா. உங்களை சொல்லல, என்ன நீங்க விசுவாசம் சொல்ற? சைலண்ட், எல்லாம் சைலண்ட். நாம ஏன் நாம் இருக்கிறது ராஜாவோடு பேசுறோம். அவரை தவிர வேற ஒருவர் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போன செல் சைலண்ட் போறோமே இல்லையா? சிஸ்டர் பிரதர் போறோம் இல்லையா? ஜெப அறையில போனா இதை ஒதுக்குங்க, கர்த்தரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, இயேசுவை பாருங்கள். ராம் முழுவதும் எத்தனை மணிக்குள்ள ராம் முழுவதும் இயேசு ஜெபித்தார். ராம் முழுவதும் இயேசு ஜெபித்தார். பைபிள் சொல்கிறது. அவன் மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனம் சொல்கிறது. ஜனங்களை அனுப்பிவிட்டு தனித்து கேவல மலையில் ஏறி அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதிகாலை ஜெபம், ராம் முழுவதும் ஜெபம், தனித்து ஜெபம். லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம் 41 சொல்கிறது. அவர் கல்லை தூரத்தை விட்டு அவர் முழங்கால் படிட்டு இயேசு ஜெபம் பண்ணினார். ஐயா, முழங்கால் படித்தார். முழங்கால் ராமே சொல்லுங்க. பாஸ்டர் முழங்காலே நடப்பாங்க. பத்து முழங்காலே நடப்பாங்க. நான் ஒரு ஆத்மாவும் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க, இங்க யாரு போவான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அல்லேலூயா. முழங்கால் நடப்பேன். அவன் 35 இப்ப 45 நீளத்தை முழங்காலையே நடப்பேன். முழங்காலையே நடப்பேன். கர்த்தர் ஆசையை உண்டு பண்ணலாம். ஆமென், 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 ஆமென். ஜெபம், 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 ஜெபம். இயேசு ஜெபித்தார் என்றால் நீங்கள் நானும் ஜெபிக்க கடனாளியா இருக்கிறோம். நாம் எப்போது ஜெபிப்போம் கேட்டா, நம்ம கோட்பாடு பிரச்சனை வந்தாதான் ஜெபம். அப்படித்தானே? உண்மை உண்மை. பிரசங்க அப்படி பிரச்சனை வந்தானா விழுந்து கிடக்கு. நான் சொல்றேன், பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணணும், பிரச்சனை இல்லாவிட்டாலும் ஜெபம் பண்ணணும். விழுந்து கிடக்கணும். பண்டு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கிறேன், சனிக்கிழமையான பழைய பரிசுத்தவான்கள் பீடத்திலேயே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பழைய பீடத்தில் இருப்பாங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி யாருக்கு என்ன செய்தி கொடுக்கணும் ஜெபம் பண்ணி கேட்டு வச்சு கொடுப்பாங்க. அதுக்குள்ள பிரசங்கத்துல அவன் மாபெரும் ஒரு பிசாசு பிடிச்சு அங்க வந்தா இங்கே ஆனதுக்கு அங்க ஆடிச்சா இல்லையா? ஆடிச்சா. அல்லேலூயா. ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அதை கிரியை செய்ய போகிறார். சபைக்குள்ள ஜெபம் எழும்புவதாக. கரங்களை வைத்து ஜெபம் எழும்பலாம். கையை வைத்து சொல்லுங்க, ஒரு ஜெப ஆவி மேல ஆண்டவர் ஊற்றலாம். இந்த சபையில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஜெபம் என்கிற பரிவீதம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதுனால் ஆதி நாட்களிலே
ஏன் ஜெபிக்கணும்? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. அவன் ஏன் ஜெபிக்க வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அல்லேலூயா. கரங்களை நாம சொல்லுங்க. சபையே ஏன் ஜெபிக்கணும்? சபையை ஏன் ஜெபிக்கணும்? தாயாரை ஏன் ஜெபிக்கணும்? பைபிள் சொல்லுகிறது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பனா இன்னைக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. உண்மைதான். ஆமாவா இல்லையா? உண்மைதான் ஐயா. 6ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பி கிட்ட செல்போன் பார்க்காதே என்று சொன்னா தூக்குப்பட்டு சத்தியம் பண்றாங்க. என் வீட்டில் அதுதான் நடந்தாங்க. என் வீட்டில் அதுதான் நடந்த சம்பவம். உள்ளத்துல ஒரு ஆதங்கம். பிள்ளைகிட்ட சொல்ல முடியல, செல்போன் பார்க்காத தம்பி விளையாடாத. இன்னைக்கு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம் ஜபத்தை கற்றுக் கொடுக்க. ஜபத்தை கற்றுக் கொடுக்கையா சின்ன தாமரை ஜபத்தகள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்ல ஒரு விளையாட்டு காட்டி கொடுத்தாதான் டிவன் சாப்பிடுறேன். நான் நிறைய இடங்களை பார்க்கிறேன். செல்ல ஒரு விளையாட்டை காட்டி கொடுத்து அங்கே ஆக்சன் காட்டி ஒரு இட்லி சாப்பிட வேண்டிய ஒன்பது இட்லி சாப்பிடுறது இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை இருக்குது செல்லுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரை ஜெபிக்கணும்? தப்பறடா. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிற காலை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது காலத்தில் ஆமை படிங்க. 2 தீமோத்தேயு 3:1 படியுங்கள். டக்கடி சிஸ்டர். மேலும் கடைசி நாட்கள் காலங்கள் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. இந்த காலங்கள் கொடிய காலம். கொடிய காலம். சொந்த பிள்ளைகளே அம்மி கொலையை போட்டு தன்னையை கொள்ளடிக்கிறார். சொந்த தாயில பிள்ளைய கொண்டு சாகடிக்கிறார். 10 மாசம் சுமந்த பிள்ளை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இனி உள்ள காலங்கள் தப்பி பிழைக்கிற ஜெபம். தலைமுறைக்காக ஜெபம் பண்ண உங்க பிள்ளைகள் கையை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண. என் பிள்ளைகள் திசை மாறி போகக்கூடாதப்பா. என் பிள்ளை பாவத்தை விடக்கூடாதப்பா. என் பிள்ளைகள் திசை மாறி பகை கச்சாவை விட அவை ஸ்தோத்திரம் பொய்யினை விட செல்பொழுதுதான் இங்கே போதையாய் இருக்கிறார்கள். இதை விட்டு பிள்ளைகள் ஜெபத்துக்குள்ள வருவதாக. ஜெபத்துக்குள்ள பிள்ளைகள் வரக்கூடாது. ஆத்மவாதத்தோடு பேசுகிறேன். சபையின் அத்தனை பேரும் உங்க கையில கொடுத்துங்க. 3வது தரவுகள் ஜெபமைக்கிற தரவுகள். ஆமை ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க. கடவுளுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வாவர தேசத்துல ஜெபம் பண்ணுங்க. 2026ல 4 திசைக்கிற ஜனங்கள் சபையில வரணும். அற்புதங்கள் நடக்கணும். அடையாளங்கள் நடக்கணும். பூதங்கள் அலறணும். நோய்கள் சபிக்கமாகணும். கட்டுகள் உடையணும். கட்டளை அற்புதங்களை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க முன் நாட்களில் அற்புதம் நடந்தது. இந்த நாட்களில் அற்புதம் இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு செய்த தெய்வம் இன்னைக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஜனத்தில் எத்தனை ஆயத்தமாக இருக்கிறீங்க? என் சபையில் எழுப்புதல் வெடிக்கலையா? என் சபையில் அற்புதம் நடக்கலையா? என் சபையில கேன்சர் சபிக்கமாகணும். என் சபையில மக்களை கேட்டு முறையணும். பாவர பட்டணத்தை ஆளுகை செய்கிற துஷ்ட பிசாசு அனைத்து மாற்றி இந்த தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். சபதர கனவனா. ஹalleluya. ஆமென். ஜெபிக்கிற பிள்ளைகள் வரணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுமறக்கத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 1 தப்பி பிழைக்கணும்னா ஜெபம். 2 அவருக்கு முன்னாடி நிற்கணும்னா ஜெபம். 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 மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரவான்களாக இருப்பதற்கு ஐயா இங்க தப்பணும்னாலும் ஜெபம், அங்க நிற்கணும்னாலும் ஜெபம். அல்லேலூயா. மறைத்து போன தாமஸ் ராஜன் பாசம் சொல்லுவார், மறைத்து விட்டார். 30,000 விசுவாசங்கள் சபையில் இருக்கிறது.
ஒரு மனிதர் ஜெபிக்காத ஊழியக்காரன், ஒரு மனிதர் ஜெபிக்காத விசுவாசி பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. முடியாது. பைபிள் அதுதான் சொல்லுகிறது. இயேசு கேட்டார், ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? சகோதரி ஒன்னவர், தாயை ஒன்னவர், பாசிட்டிவ் பிரேயர் வேறு, சபை ஆனந்தம் வேறு. 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு பேசுகிறாயா? கர்த்தரோடு பேசுகிறாயா? கர்த்தரோடு பேசுகிறாயா? ஒரு ஆர்வம் சொல்லுங்களே, பேசுகிறாயா? எத்தனை பேர் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி பார்க்கட்டுமே, பரலோகம் பார்க்கட்டுமே. 24 மணி நேரம், ஒரு மணி நேரம் பாய போட்டு தனிமையாக முடங்கட்டு ஜெபிக்கிற எத்தனை கூட இருக்கிறீங்க? எத்தனை கூட இருக்கிறீங்க? அப்படி இல்லை என்றால் இந்த ராத்திரியில ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஜெபிக்கிற ஜெப ஆவி, இயேசுவை போல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் வேக முடியும். நிறைய காரியம் இருக்குது. டக்கு பைபிளை மூடி நான் காணாம சொல்றேன். அவை ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31 பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் கூடி ஜெபம் பண்ணின பொழுது, அவை ஸ்தோத்திரம், அவர்கள் கூடி ஜெபம் பண்ணின போது 5 காரியம் இந்த சபை யாவை ஜெபித்தால் 5 காரியங்களை இந்த சபையை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க குடும்பத்திலே செய்ய போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சபையை பரத்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. அவர்கள் கூடி ஜெபித்தபோது நம்பர் 1, அவர்கள் கூடி இடம் அசைத்தது. இடம் அசைத்தது. இந்த ராத்திரியில எவன் சபைக்கு வரமாட்டான், எவன் வரமாட்டான் சொன்னானோ இந்த சபை ஒருமித்து ஜெபித்தால் அவருடைய சிந்தனைகளை அசைவுண்டாக்குகிறார், இருதயங்களை அசைவுண்டாக்குகிறார். அவர் கட்டி வைத்திருக்கிற பாரம்பரிய கட்டுகளை தேவன் உடைத்து ஒரு அசைவை, ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருகிறார். ஒரு ஆத்துக்குள்ள 8 மாதம் ஒரு ஆத்துக்கு சபை கிடையாது. மனக்காலை நடப்பேன் உள்ள இடிக்காண்டவர என் மனைவி கீபோர்டு போட 2 சின்ன இப்ப ஃபர்ஸ்ட் காலேஜ் தீபா படிச்சு கொண்டு இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம். அவன் 2வது பையன் +1 படிக்கிறார். அவன் சின்ன பிள்ளைகள். அவன் ஆத்துமாக இல்லை ஜெபித்த. அவன் சபையில் மனக்காலை நடந்து ஜெபித்த. விடியற்காலை 4 மணிக்கு அவன் என் வீட்டிலிருந்து ஒரு 250 அடி தூரத்தில் இருக்கின்ற பிசாசாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தோலிக்க பாரம்பரிய கட்டு. அல்லேலூயா. பிசாஸ் 4 மணிக்கு ஐயா அவன் ஒரு போன் பண்ணி கேட்கிறாரு. அவன் பாஸ்டர் கொண்டு வரட்டுமா, என் மனைவி பிசாஸ் ஆடுது. ஐயா உன் மனைவி ஆடத்தானே ஐயா ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. தேச ஆடத்தானே ஜெபிக்கிற. இந்த முழங்கால் மடக்குனா வாவர தேசமையா செய்யணும். இந்த இடத்துல ஆரம் நடக்கும் போது வாவர ஒரு பிசாசு அசையக்கூடாது. அவன் அசையணும். தேவ ராஜ்ய சிங்காசனம் கர்த்தரிடத்துல ஸ்தாபிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த போது இடம் அசைந்தது. 2வது அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு இரவு ஆதி முதல் நாள் கூடுகிற அசைவு வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். சபையிலே ஒவ்வொரு கரங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தில் கழித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் பரிசுத்தர் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அற்புதங்கள் நடந்தது. 4ஆம் அதிகாரத்தில் உபத்திரவம் பெறுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் அவர் சபைக்குள்ள
பரிசுத்தம் உண்டாயிற்று. 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆணவனை தெரிந்து கொள்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் இரத்த சாட்சி எழுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் சமாய பாத்திரம் உள்ளது, ஒரு எழுப்புதல் அடைகிறது. 9ஆம் அதிகாரத்தில் சவுரிய மனதிடுகிறது. 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலிய வீட்டின் மேல் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவரிடமும் இறங்கி வந்தார். இறங்கி வந்தார். இது வந்தவர் இறங்கி வருவதாக, வந்தவர் இறங்கி வருவதாக, ஒரு குடும்பத்தில் இறங்கி வருவதாக, ஒரு பிள்ளைகள் இறங்கி வருவதாக. ஒரு சாதாரணமான ஹalleluya. இன்றிரவு ஒன்று அவன் ஜெபித்த போது நாம் அசைத்தது, அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டார்கள். 3 வசனத்தை சொல்ல தைரியமாயிருந்தார்கள். ஹalleluya. தைரியம், ஸ்தோத்திரம். 4ஆவதாக ஒரே இதயம் உள்ள ஒரு மனிதன் ஆவியை கொடுத்தார். அல்லது 5ஆவது அவர்கள் மேல் ஒரு பூரண கிருபை இருந்தது. ஹalleluya. இன்னும் நிறைய கிடக்குது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 8 ஆசீர்வாதம் இருக்குது. அதெல்லாம் இதை நாம் பார்க்கலாம். ஹalleluya. ஜெபம் என்கிற திறவுகோல், விசுவாசம் என்கிற திறவுகோல், அவனை ரட்சிப்பை சுவிசேஷமாக என்கிற திறவுகோல். 4 துதி என்கிற திறவுகோல். ஹalleluya. எல்லாரிடமும் இருக்கலாமா? எல்லாரிடமும் இருக்கலாமா? ஹalleluya. ஆண்டவர் உங்க உள்ளத்தோடு உங்க ஜெப ஆவியை குறித்து பேசியிருக்கிறார். நான் ஆண்டவருக்காக இந்த 24 மணி நேரத்தில் அவன் ஜெப வாழ்க்கை உடைந்து விட்டதப்பா. அவன் 24 மணி நேரம் தண்ணீர் ஆண்டவர் என்னால முன்னாடி போல ஜெபிக்க முடியல, முன்னாடி போல ஆராதிக்க முடியல. இன்னைக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டதா? தாவீது தரவு போதே உன் கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு மாசிக்கு உன் கையில தாவீது தரவு போதே ஆண்டவர் தந்திருக்கிறார். ரட்சிப்பை சுவிசேஷத்தை அறிவிக்கிற தரவு, விசுவாசம் என்கிற தரவு, ஜெபம் என்கிற தரவு, துதி என்கிற தரவு. ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாம். வாயை திறந்து எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் முன்னாடி ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல. ஜெபிக்கிறதுக்கு ஆசை இருக்கிறது, நான் ஜெபிக்க முடியலையா? ஜெபிக்கிற பலிபீடம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? ஜெபிக்கிற பலிபீடம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? எல்லாரும் வாங்கிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற பலிபீடம் செப்பனிடப்படுவதாக, செப்பனிடப்படுவதாக. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பரலோக ராஜ்யம் போகணும், எனக்கு இயேசுவோடு இருக்க ஆசை, எனக்கு பரலோக ராஜ்யம் போகணும். ஜெபம் இல்லைன்னா பரிசுத்தம் இல்லை. ஜெபிக்கிறவர் பாவம் செய்ய மாட்டார், ஜெபிக்காதவர் பாவம் செய்வார். ஜெபிக்கிறவர் பாவம் செய்ய மாட்டார், ஜெபிக்காதவர் பாவம் செய்வார். ஜெபம் தேசத்தை அதிர பண்ணோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு பேசி இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஜெபம் இல்லையப்பா. இயேசு ஜெபிக்கிற ஒரு மனிதன், எல்லாவற்றுக்கும் தேவன் ஜெபித்தாரே. இன்று முதல் 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நான் தனியா ஜெபம் பண்ண மாட்டேன். தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், என் ஊழியருக்காக ஜெபம் பண்ணுவேன், என் கணவன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், என் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி அர்ப்பணிக்கிறீங்க? ஜெபிக்கிறதா பரலோகத்துக்கு போகவே முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீட்டுல போகவே முடியும். 1 hour உங்க இன்றைக்கு முதல் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தி பிடிங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசி இருக்கிறார். அக்கமாக பார்க்க கூடாது. உனக்கு பரலோக ராஜ்யம் போகணும். இன்று முதல் 24 மணி நேரம் 1 மணி நேரம் பாய போட்டு அது சபைக்குடைய வீட்டிலேயோ எங்க இருந்தாலும் 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, 1 மணி நேரம் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஜெபம் எத்தனை கையை உயர்த்தி அவை காலை ஒப்பு கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க கை நல்லா உயரட்டும். அதை கை ஆர்வம் வேண்டாம். நல்ல முழு கையோடு ஆண்டவரே, அவன் எடுத்த தீர்மானத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவை கை உயர்த்துவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வழியை மட்டும் அவன் ஜெபிக்கத்தக்க ஜெப ஆவியை இவர்கள் மேலே கர்த்தர் கொடுக்கிறாரே. ஹalleluya. ஒரு ஜெப ஆவியை சாதமான
ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் ஆனந்தமே. ஜெபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் ஆனந்தமே. ஏழு போகம் இதயமலை, ஏழு போகம் இதயமலை, எங்கு மாறாது பார்த்த மன்னரிடம், எங்கு மாறாது பார்த்த மன்னரிடம், ஆனந்த வார்த்தைகள் பாடிடும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, ஒரு நிமிடம் ஆண்டுகளுக்குள்ளதாக உங்கள் கையை ஆண்டவர் தாவியின் கரங்களை தட்டிருக்கிறார். ஒரு வெளிப்பாட்டவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. இந்த ராத்திரி என் கையில ரட்சிப்பின் சுவிசேஷ அறிவிக்கிற கரங்களோ, விசுவாசமின் கரங்களோ, ஜெபமின் கரங்களோ, துதிக்கிற கரங்களோ, என் கையில ஆண்டவர் தட்டிருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் ரெண்டு கைகளை தட்டி ஞானிகள் மறைவதாக, கவிஞர்கள் மறைவதாக, அசுத்தாவிகள் மறைவதாக, போராட்டங்கள் மறைவதாக, துயரங்கள் மறைவதாக, மரண கட்டிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமம் இந்த ராத்திரி ஒரு மேல் இறங்குவதாக, ஒவ்வொரு மேல் கட்டிய வல்லவன் இறங்குவதாக, ஒவ்வொரு அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய பாரசைகள் இவன் மேல் வந்து அமருவதாக. நல்ல கையில் வல்லமை இருக்கிறது. திருவிழாக்களை கர்த்தருக்கு கூட்டத்திற்கு முதல் நாள் அதிகாரத்தின்படி கொடுக்கப்பட்ட திருவுருக்காகவே சொல்கிறார். அந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம், கிறிஸ்துவ கரம், விசுவாசத்தின் ஜெபம், இசப்பா சுவிசேஷத்தின் ஜெபம், இசுவே இந்த நாளில் பிள்ளைகள் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த பிள்ளைகளை ஒன்று மாசத்தில் அறிவிக்கிற கிருபைக்காகவே சொல்கிறார். 22 ஆசிரியருக்காக ஊழியத்துக்காக செய்கிறோம். இசுவேவுடைய கிருபையை அதிகாரப்படுத்தி இந்த காத்திருப்பு கூட்டத்துக்காக அழைக்கப்பட்ட குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை கிருபைக்காக சொல்கிறார். அதற்கு ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த இப்படி சக்திப்படுத்த நாளை தினம் பகவேடிக்கிறக்காக எங்களோடு கொடுத்து வழிநடத்தி பேசும்போது கிருபைக்காக சொல்கிறார். இதை பற்றி தாழ்த்து வைக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஸ்தானத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പിതാവായ പരിശുദ്ധാത്മാവിന്റെ സമാധാനം നിങ്ങളുടെ സകല വിശ്വാസങ്ങളുടെ പ്രസിദ്ധവാനും ஊழியர்களுடைய சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமங்கள் காலையில கரெக்டா 10:30 ஆராதனை தொடங்கும். கரெக்டா எல்லாரும் கீழே டிஃபன் கூட யார் வீட்டுக்கு போகுதுங்க, எல்லாம் ஆயிட்டு வரைக்கும் வந்து சாப்பிட்டு போகும். கீழே யார் வீட்டுக்கு போக எல்லா இடத்துல சாப்பிட்டு போகும்.